அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க அம்மு அப்படின்ற படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோயினா இருக்க அம்முவை தான் காமிக்கிறாங்க. இவங்களை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ரெடி ஆயிருக்க இவங்களும் எழுந்து போறாங்க. இவங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க பக்கத்து வீட்லயே ரொம்ப நாள் கூடி இருக்கிற போலீஸ்காரரா இருக்க ஒரு நபர். ரெண்டு குடும்பத்துக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா பிடிச்சி போயிட்டு இருக்கோம். சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ரெண்டு ஃபேமிலியும் கலந்து பேசி கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா கல்யாண வாழ்க்கையில என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாத்தையும் இவங்க அனுபவிக்கிறாங்க. கொஞ்ச நாள் அப்படியே பயங்கர சந்தோஷமா போக ஆரம்பிக்குது. இவங்களும் பாத்தீங்கன்னா தன்னோட கணவரை பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு கணவருக்கு நாம கிடைச்சிருக்கோமே அப்படின்ற மாதிரி அவருக்கு தேவையான எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சில நாள் ஓடிட இவங்களோட ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற பழக்கம் இருக்காது. அங்கேயே எதனா வாங்கி சாப்பிட்டு நீ ஒன்னும் கட்ட தேவையில்ல அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருப்பார். இவங்களே ஒரு மேல இருக்கிற காதல்ல ஒரே ஒரு நாள் மட்டும் சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க. இதனால இவரும் பாத்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆயிடார். அங்க இருக்கிறவங்களும் நீங்க கிரேட் சார், உங்களுக்கு பாருங்க சாப்பாடு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி புகழ்ந்துலாம் பேச ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளா ஒரு தையல் மிஷின் வேணும் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இந்த சம்பவத்தால் அவர் அதையும் வாங்கி கொடுக்குறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கூப்பிட்டு தன்னோட கணவர் இந்த மாதிரிலாம் பண்றாரு, எனக்காக தையல் மிஷின்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே இருக்க இவளோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. நான் சாப்பாடு எடுத்துட்டு வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ சாப்பாடு எடுத்துட்டு வராம எங்க பொறுக்கிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவமா பேசுறாரு. எங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு நாள் ஆசைக்காக கொண்டு போயிட்டோம், மறுபடியும் ஒரு வேணான்னு சொல்லுவார்னு நினைச்சா இவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இங்க கொஞ்சம் வேலை இருந்துச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இதோ இப்போ கொண்டு வரங்க அப்படின்ற மாதிரி பதட்டமா கிளம்பி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் சாப்பாடையும் பரிமாறுறாங்க. அப்ப இவர் பாத்தீங்கன்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க, அதனால உண்மையை சொல்லு, சாப்பாடு செய்ய லேட் ஆயிடுச்சா இல்ல மறந்துட்டியான்னு கேட்க இவங்களும் யோசிச்சுக்கிட்டே நீங்க இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வர சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்ல சாப்பாடு போட வந்தவங்களை தட்டி விட்டுட்டார். எனக்கு சாப்பாடு வேணாம், இனிமேல் உங்க கையில இருந்து சாப்பாடு எனக்கு வேணாம், முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி ஆஷா பேச இவங்களுக்கு மூஞ்சே மாறிடுது. இவ்வளவு நாள் வரலும் இந்த மாதிரி பண்ணாதவர் திடீர்னு இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு ரெஸ்பான்ஸே பண்ணதால வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இது எல்லாமே நடந்துருச்சு. இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு அவர் வந்த உடனே உங்க சாப்பாடு பரிமாறலான்னு போக எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போய் படுத்துடுறாரு. அப்பயும் ஹீரோயின் அவரை சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி போக கண்டமே எனக்கு திட்டி விட்டுட்டார். அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் ஹீரோயின் ஹஸ்பண்ட் ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இல்லையா, அவரோட சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக டிஜிபி தலைமையில பாத்தீங்கன்னா ஒரு பிளான் ஒன்று போட்டிருப்பாரு. தெருவுக்கு தெரு ஒரு வாலண்டியர் வேணும், அந்த தெருவை அவங்க தான் கண்காணிக்கணும், அங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனடியே எங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நியூஸ்ல எல்லாத்தையும் இதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு இவருக்கு பாத்தீங்கன்னா பயங்கர பெருமையா இருக்கும். அன்னைக்கு நைட்டே அவங்க கூட இருக்கிற எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு பார்ட்டி ஒன்று வைக்கிறாரு. ஆனா அந்த பார்ட்டியில பாத்தீங்கன்னா ஒரு கீழே வேலை செய்யற கான்ஸ்டபிள் எல்லாருமே நீங்க கொடுத்து வச்சவங்க சார், மேடம் உங்களை எப்படியெல்லாம் பாத்துக்கிறாங்கன்னு சொல்ல உடனே இவர் பாத்தீங்கன்னா ஃபன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க வேற அதெல்லாம் கொஞ்ச நாள் தான், நேற்று எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர மறந்துட்டா தெரியுமா, ஏன்னெல்லாம் அவள் ஒழுங்காவே பார்த்துக்க மாட்டா அப்படின்னு மாதிரி ஒரு ஃபன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் சிரிச்சு பேச ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இது அப்படியே மனசு கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுது. வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல மழை அப்படின்ற மாதிரி நிற்பாங்க. நீங்கள் என்னதான் இருந்தாலும் அத்தனை பேர் முன்னாடி உங்களோட ஒய்ஃப் நீங்கள் அப்படி பேசியிருக்க கூடாது, உங்களுக்கு அது தப்பா தெரியலையா, நான் பண்ணதுக்கு அப்படி சொல்றீங்களே, நீங்கள் என்னைக்காவது என்ன சாப்பிட்டியா என்ன பண்ணுறேன்னு எதனா கேட்டிருக்கீங்களான்னு சொல்ல இவருக்கு செம்ம காண்டாயிடுது. வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு நீ இப்போ வண்டியில் வரியா இல்லை நடந்து வரியான்னு கேட்க இவங்க எதுவுமே சொல்லாம நிற்கிறாங்க. அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. நீ நடந்தே வா, அப்பதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்ற மாதிரி. வேற வழி இல்லாம ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா இப்பயாவது உனக்கு புத்தி வரும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி பேசல, இந்த மாதிரி நடந்துதான் நீ வரணும், இனிமேல் ஒழுங்கா இருக்க பாருன்னு சொல்ல ஹீரோயின் காண்டாயிடுறாங்க. இந்த மாதிரிலாம் இனிமேல் நீங்க பண்ணீங்கன்னா நான் வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொல்ல சாப்பிட்டுக்கிட்டே இருந்த ஒரு தட்டை தூக்கி செவுத்துல பலார்னு அடிச்சிட்டு செம்மையா ஹீரோயின் பயந்து போயிட்டுறாங்க, அழுவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா தப்பை ரியலைஸ் பண்றாரு, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, நீ என்னை விட்டு போயிடுவேன்னு சொன்ன உடனே எனக்கு பயங்கர கோபமாயிடுச்சு, அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சமாதானம் பேசுறாரு. அப்படியே கட் பண்ணலாம். இதுக்கு அடுத்த நாள் ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு மாதிரி இவர்கிட்ட வந்திருப்பாங்க. இவரும் காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னைக்கு நீங்க இங்க சாப்பிட்டு தான் போகணும், நான் மீன் வாங்கி செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு மீனை வெட்டலான்னு போறாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ள பயங்கரமா அழுவாங்க. தான் பண்ண விஷயத்த தான் இவங்க போட்டு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு மாதிரி இவரும் வந்து ஒட்டு கேட்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அழுகுறாங்க அம்மா கிட்ட. எனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க, நான் கல்யாணம் உங்ககிட்ட கேட்டேன்னா உங்களெல்லாம் பார்க்காம என்னால் இருக்கவே முடியல அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுவ இவர் செம்ம காண்டாயிட்டுறாரு.
ஆனால் அந்த கோவத்தை உள்ளே வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறார். சாப்பிட்டு முடிச்சிட்ட உடனே ஹீரோயின் கிட்ட எனக்கு சோஃபாவில் சாப்பிட்றது தான் பிடிக்கும், எனக்கு எதுக்காக கம்பேர் பண்ணி அவங்க கூட சாப்பிட வச்சேன்னு சண்டை போட்டுறார். ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல இவரால் பொறுத்துக்க முடியல. எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நான் திரும்பி வர்றதுக்குள்ள நீயும் இருக்கக்கூடாது, அவங்க 2 பேரும் இருக்கக்கூடாது, ஒழுங்கா போயிடுங்க அப்படின்ற மாதிரி கோவமா வண்டி எடுத்துட்டு போக இவங்க அவரை தடுக்கிறாங்க. அப்பா அம்மா வந்திருக்காங்க, நீங்க வெளியே போனா அவங்க என்ன நினைப்பாங்க, நீங்க போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சாவியை பிடுங்க பாலாருன்னு கண்ணத்திலே ஒன்று வச்சிடுறாரு. அழுதுகிட்டே உள்ள ஓடி போய் மறுபடியும் பிடிச்சி நான் தெரியாம அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா சமாதானப்படுத்துறாரு. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அது வெளியே சொல்ல தைரியமே இல்லை. அவர் அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட எதுவும் சொல்லாம தனியா போய் பயங்கரமா அழுகுறாங்க. ஆனா இந்த அடிச்ச இடம் பாத்தீங்கன்னா அப்படியே அச்சு மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதை மறைக்கணுன்றதுக்காக மேக்கப் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு குடும்பத்தோட கோயிலுக்கு போறாங்க. அப்ப இவங்க அம்மா கிட்ட மட்டும் பாத்தீங்கன்னா இவங்க தனியா பேசுறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அவர் என்னை அடிச்சிட்டாருன்ற விஷயத்த சொல்லுவாங்க. இதை கேட்ட இவங்க அம்மாவும் இந்த மாதிரி தான் அப்பாவும் என்னை அடிச்சாரு, ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு, அதுக்குன்னு நான் பண்ணதை தான் நீ பண்ணணும்னு சொல்லல, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, நாளைக்கு உன் பொண்ணுக்கும் இதே நிலைமை வந்தா நீ என்ன சொல்லுவேன்னு நீ தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவங்களுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ண இதுக்கு அடுத்த நாள் இவங்க அப்பா அம்மா ஊருக்கு கிளம்பிட்டுறாங்க. இவரும் பாத்தீங்கன்னா வேகமா ஸ்டேஷனுக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காரு. அண்ட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவரோட ஷர்ட்ல பின்ன குத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு கையில ஒரு ஃபைல் வச்சிருந்திருப்பார். அது கேஸ் பக்கத்துல வைக்க அவருக்கே தெரியாம அது எரிஞ்சு போயிடுது. இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு சம்மடி அடிக்கிறாரு. ஆனா அவங்களும் வழியால பயங்கரமா கத்துறாங்க, நான் திரும்பி வர்றதுக்குள்ள நீ வீட்டுல இருக்க கூடாது, நீ வந்ததுல இருந்து தான் என்னோட லைஃபே சரியில்லை அப்படின்ற மாதிரி ரத்த காயங்களோட இருக்க அவங்கள பார்த்து திட்டிட்டு ஒரு வேலைக்கு கிளம்பிடுற. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி எல்லா திங்ஸும் எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ அங்கே இருக்கிற ஒரு பிச்சைக்காரர் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிரியாணி வாங்கி தர முடியுமான்னு கேட்டுட்டு இவங்க இந்த மாதிரி வந்து நிற்கிறாங்க இல்லையா, அவங்க நிலைமையே இவருக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். அதனால என்னம்மா பண்ண போறேன்னு கேட்க இவங்களும் நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க. அவர் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு, என்னை நல்லா லவ் பண்ணுறாரு, அவர் அந்த ஃபைல் ஏரியலைன்னா அவர் என்னை அடிச்சிருக்க மாட்டார், நான் அவர்கிட்ட அன்பா நடந்துக்கிட்டா அவர் எதுவும் பண்ண மாட்டார்ல அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ரிட்டன் வீட்டுக்கே போல அப்படின்ற முடிவா அந்த பிச்சைக்காரர்கிட்ட சொல்றாங்க. நான் இந்த மாதிரி முடிவு எடுப்பேன்னு எதிர்பார்க்கல, சரி உன்னோட முடிவு, நீ இதாம்மா எதுவும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரும் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறாரு. அண்ட் வழக்கம் போல் அன்னைக்கும் எங்களோட ஹஸ்பண்ட் வந்து நான் தெரியாம அடிச்சிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி சமாதானப்படுத்துறாரு. அப்படியே சில நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. இவங்க திட்டு வாங்குறதும் அடி வாங்குறதும் பார்த்தீங்கன்னா வழக்கமா ஒன்னால மாறிடுச்சு. டெய்லி இவங்க அடி வாங்காதனாலும் திட்டு வாங்காதனாலும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அப்பதான் பாத்தீங்கன்னா ஹீரோயின் செக்அப்காக டாக்டர் கிட்ட போறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இந்த சூழல்ல குழந்தை வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்களோட ஹஸ்பண்ட் கேட்க மாட்டார். இதனால டாக்டர் கிட்டே பாத்தீங்கன்னா சில பில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. குழந்தை பிறக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த பில்ஸ் அவங்க டெய்லி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தால பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல பயங்கரமா சண்டை வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் போட்டு சம்மடி அடிக்க இவங்க வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்துறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சார் இல்லையா, தெருவுக்கு தெரு வாலண்டியர் வேணும், டொமஸ்டிக் வயலன்ஸ்ல அதிகமாயிட்டு இருக்கு, அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அப்பன்னு பார்த்து ஒரு லேடி அந்த சைடு போவாங்க. இந்த சைடு சவுண்டு கேட்ட உடனே எங்கேயோ சவுண்டு கேட்குது அப்படின்ற மாதிரி வீடு வீடா செக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் கிட்டே வந்து சொல்ல அவர் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறதே இல்லையா, அதனால கோவமா பேசி அவங்களை அனுப்புறாரு. நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு கான்ஸ்டபிள் கொடுக்குறேன், 2 பேரும் சேர்ந்து வீடு வீடா போய் செக் பண்ணுங்க, இங்கதான் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டிருக்கோம், நானும் அதை கேட்டிருக்கு அப்படின்ற மாதிரி மாத்திட்டுறாரு. அண்ட் இதுக்கு அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி ஒரு லேடி கான்ஸ்டபிளோட அந்த தெருவில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கு வருவாங்களா இல்லை நாம போய் சொல்லாமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நாங்கள் எல்லா வீட்லையும் செக் பண்ணிட்டோம், எங்கேயுமே இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் சார்கிட்ட இதை சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்ல இவங்க ஒரு முடிவே எடுத்துடுறாங்க. இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு வீட்டை மட்டும் செக் பண்ணல அப்படின்னு இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் பயங்கரமாக அழுது சொல்கிறாங்க. அவருக்கு கோவம் வந்தா என்னை போட்டு அடிப்பாரா, குழந்தை இல்லைன்னா கூட என்னை போட்டு அடிக்கிறார், குழந்தை வேணாமா வேணுமா டிசைட் பண்ண வேண்டியது நான் தான், அவர் இல்லையே, எதுக்காக என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அழுவேன். இவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டேஷனில் இருக்க ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான், நம்ம உடனடியாக இது டிஜிபி கிட்ட கொண்டு போயிடுவோம், நீ பயப்படாம இருமா, அவன் தப்பு பண்ணியிருக்கான், அதுக்கு அவன் தண்டனை அனுபவிப்பான், உன் கூட நான் இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு நம்பிக்கை கொடுக்க அவங்க முதல்ல இதை வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் நான் அதுக்கப்புறமா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் இதுக்கு அடுத்த நாளே கம்ப்ளைண்ட் லெட்டர் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் கொடுக்கல அப்படின்ற மாதிரி போக இந்த விஷயம் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருச்சு. தனியாக வந்து அவங்கள மீட் பண்ணுறாரு. நீ இதுவரையிலையும் வந்துட்டியா, நான் இங்கே வேலை செய்கிற இடம், நான் என்ன பண்ணிருந்தாலும் என்கிட்ட பேசி இருக்கலாமே அப்படின்ற மாதிரி அங்கேயும் வந்து சமாதானம் பண்ணுற மாதிரி நடிக்கிறார். அவங்களோட கையை அழுத்தி பிடிச்சிட்டு நான் சொல்லு, உன்னை அடிச்சனா எல்லாருக்கிட்டையும் சொல்லுன்னு சொல்ல அங்கே இருக்கிற லேடி கான்ஸ்டபிள் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் அவங்க பயந்துக்கிட்டே அடிக்கல அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டுறாங்க. அண்ட் இவரும் அங்கேருந்து கூட்டு போய் வீட்டுக்கு கூட்டுறாரு. வீட்டுக்கு போனவொடனே அவங்க பயங்கர கோவமா அழுகுறாங்க. தான் பண்ணதுதான் தப்பு அப்படின்ற மாதிரி வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து அந்த லேடி கான்ஸ்டபிள் வர
என்னால் அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல. ஆனால் இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். அவருக்கு ஏதாவது நான் பண்ணியே தீருவேன். அதுக்கான வழி இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் வேற ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அப்பதான் பார்த்தீங்கன்னா 2 கொலைகளை பண்ணிட்டு ஜெயிலில் இருக்க ஒரு நபரை காமிக்கிறாங்க. அவரோட தங்கச்சி கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவருக்கு பார்த்தீங்கன்னா பரோல் வழங்கியிருப்பாங்க. அண்ட் டெய்லி வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அந்த ஸ்டேஷனில் தான் வந்து காலையிலையும் சாயங்காலம் சைன் போட்டு போகணும். வெளியே வந்த உடனே ஒரு தங்கச்சியை தெரியாமல் போய் பார்க்குறாரு. ஏன்னா தங்கச்சி இவர்கிட்ட பேச மாட்டாங்க. அந்த சந்தோஷத்தோடைய ஸ்டேஷனுக்கு போய் உட்காந்துக்கிட்டு இருக்க ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை பார்த்து மீன் குழம்பா, என் அம்மாவும் நல்லா மீன் குழம்பு வைப்பாங்க அப்படின்னு மாதிரி அவங்க கிட்ட பேச, இதை அவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டார். உனக்கு ரொம்பவே வாய் அதிகம்டா, ஸ்டேஷன்ல எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டேன், நீ போய் கக்கூச கழுவு போ அப்படின்ற மாதிரி கழுவ விட்டுடுறாரு. இந்த எல்லா விஷயங்களுமே ஹீரோயின் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களும் நடக்கும். ஜெயிலேருந்து வந்த நபர் தன்னோட அம்மா மோதிரத்தை கொடுத்து தங்கச்சியை சமாதானப்படுத்தல அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க, அவங்களும் வேணாம் அப்படின்ற மாதிரி தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இது அம்மாவோட மோதிரம், அதனால மட்டும்தான் வாங்குற அப்படின்ற மாதிரி அந்த மோதிரத்தை வாங்கி கையில் போட்டுப்பாங்க. இதனால இவருக்கு செம்ம சந்தோஷம். இதனால ஒயின் ஷாப்புக்கு போய் பயங்கரமா சரக்கு அடிக்க அங்க ஒரு சின்ன சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. ஸ்டேஷனுக்கே வந்துட்டார். மறுபடியும் ஒரு மேல கேஸ் கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டி அவ்வளவுதான், உன் பரோல் கேன்சல் ஆக போகுது. உன் தங்கச்சி கல்யாணம் பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன், அதெல்லாம் கனவாதான் ஆயிடும் அப்படின்னு மாதிரி அவர் போட்டு சம்மடி அடிக்க, இவரும் அடி எல்லாத்தையும் வாங்கிட்டு உங்களை யார் திருப்பி அடிக்க மாட்டாங்களோ அவங்கள தானே நீங்க அடிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்க்க ஒரு செகண்ட் செம்ம ஷாக்கு. இவனுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஃபேக்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுடுற, இந்த பரோலை கேன்சல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இதனால இவர் செம்ம காண்டாயி அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போட்டு மறுபடியும் சம்மடி அடிக்கிறாங்க. அவ்வளவுதான், உன் லைஃபே முடிஞ்சுது, போலீஸ் மேலேயே கையை வச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சம்மடி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது டிஜிபி விசிட் பண்ண அந்த ஸ்டேஷனுக்கு வராரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. உடனே அங்க இருக்கிற எல்லாரும் பயங்கரமா வேலை செய்யற மாதிரி ஆக்டிங்க போட்டுறாங்க. அண்ட் இந்த நபர் இங்க இருந்தா பிரச்சனை அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கிற பாத்ரூம்ல அவரை தூக்கி போய் கட்டி போட, இன்னொரு சைடு ஹீரோயினும் சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க. நீ இந்த மாதிரி வந்திருக்கன்னு தெரிஞ்சா என் வேலையே போயிடும், நீயும் பாத்ரூம்லயே கடை அப்படின்ற மாதிரி இந்த நபர் கூடயே வச்சு பூட்டிடுறாங்க. இவங்களும் உள்ள போனவொடனே அவர் அடி வாங்கினது எல்லாத்தையும் பார்த்தாங்க இல்லையா, அவர் வாயை வேற அடைச்சிருப்பாங்க. எடுத்துட்டு நீ எதுக்காக வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா, இப்ப பாரு உன்னோட தங்கச்சியோட கல்யாணத்தை நீ பார்க்கவே முடியாம போயிருச்சேன்னு பொறுமையா பேச 2 பேருக்குள்ளேயோ கொஞ்சம் கொஞ்சமா டாக் போக ஆரம்பிக்குது. 2 பேரோட கஷ்டத்தையும் மாத்தி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு டிஜிபி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி கதவை திறந்து விட்டுறாரு ஒரு கான்ஸ்டபிள். அண்ட் ஹீரோயினும் இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அந்த நபர்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்றாரு. எனக்கும் பிரச்சனை, உனக்கும் பிரச்சனை இருக்கு, 2 பேருக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு, நான் சொல்றதை நீ பண்றியான்னு சொல்ல, இதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அந்த நபர் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டுறாரு. ஒரு பரோல் கைதி தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னா அவங்கள சும்மாவை விடுவாங்க, அதனால செம்ம ப்ரெஷர். அது மட்டும் இல்லாம அவரை கூட்டு வந்ததுக்கு இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஆதாரம் இருக்கும், ஆனா இங்கிருந்து அவர் தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்றதுக்கு சுத்தமா ஆதாரமே இருக்காது. இதனால பாத்தீங்கன்னா இந்த நபரோட சொந்தக்காரங்க எல்லாருமே அவரை நீங்க தான் கூட்டு போனீங்க, இப்ப அவரை காணோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கூட்டத்தை கூட்டி அந்த நபர் வேணும் அப்படின்ற மாதிரி போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அந்த நபரை காட்டுறாங்க. இவர் தப்பிக்க வச்சதே பாத்தீங்கன்னா ஹீரோயின் பிளானா தான் இருக்கும். அது எங்க இவர் பதுக்க வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க வீட்டு பின்னாடியே காலியா ஒரு இடம் இருக்கும். அந்த ரூம்ல தான் எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துட்டு நீ இந்த கேஸ் முடிகிற வரையும் உள்ளே இரு, உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள அவனை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறமா நீ வெளியே வந்து உன் தங்கச்சி கல்யாணத்தை தைரியமா பார்க்கலான்னு சொல்ல இவரு அங்கேயே இருந்துடுறாரு. வெளியே இந்த இன்ஸ்பெக்டருக்கு செம்ம ப்ரெஷர். இந்த விஷயம் நியூஸ்ல எல்லாத்துலயும் வர ஆரம்பிக்க டிஜிபியும் பாத்தீங்கன்னா ஒரு கைதி தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, அவனை இந்த ஒரு வாரத்துக்குள்ள பிடிக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருக்குமே சீட்டு கிழிஞ்சுதுன்னு சொல்ல அவங்களும் தெருவா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு சந்தா அவன் இருக்கானா அப்படின்ற மாதிரி அலசி பாக்குறாங்க. எங்கேயுமே அவர் கிடைக்கல. இதனால ஹீரோயினோட ஹஸ்பண்டும் தலையை பிச்சுக்கிறார். எங்க தான் போய் தொலைஞ்சா அவன், சிட்டியில இருக்க எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, அவன் தங்கச்சி கல்யாணம் நடந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பா அவன் வருவான்ல, அப்ப அவனை பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவர் பண்ற எல்லாத்தையும் பார்த்து மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி சமயத்துல தான் அந்த நபரோட தங்கச்சியும் பாத்தீங்கன்னா என்னோட அண்ணாவை இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க, என் அண்ணன் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் போராட்டத்துல குதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணமும் அங்கேயே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில கல்யாணம், என் அண்ணன் எனக்கு திரும்பி வந்தாகணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் போராட்டத்தை ஆரம்பிக்க, இந்த சைடு இந்த நபருக்கு பாத்தீங்கன்னா தன்னோட தங்கச்சி தன்னை மன்னிச்சுட்டு போராட்டத்துல இறங்கிட்டா அப்படின்ற விஷயம் பயங்கர சந்தோஷத்தை கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்ல அவ கல்யாணம் பண்ணிக்க போறா, அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த நபர்கிட்ட போய் நீ இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்த, நாளைக்கு அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு நீ உடனே போய் சரண்டர் ஆயிடு, உன்னோட ஆசை எல்லாமே நிறைவேறிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பத்தி யோசிக்காம அவங்கள பத்தி மட்டும் யோசிச்சு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த நபரை அனுப்பி விட்டுடுறாங்க. அண்ட் வீட்டுக்கு வந்து பயங்கரமா அழுகுறாங்க, நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த நபர் தப்பிச்சு ஓடாம திரும்பி இங்கேயே வந்துட்டு இருப்ப, நீங்க சூப்பர் தான், எனக்காக எவ்வளோ பண்ணி கொடுத்தீங்கல்ல, நான் கல்யாணத்தை பார்த்துருந்தேன் அப்படின்னா நான் போய் சரண்டர் ஆயிட்டு இருப்பேன்,
உங்களுக்கு எதுவும் கிடைச்சிருக்காது. என் தங்கச்சி சமாதானம் ஆகாது தான் எனக்கு பெரிய சந்தோஷம். அதை விட வேற சந்தோஷம் என்ன இருக்கு? இப்போ நான் உங்களுக்காக தான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் வந்துடுறாரு. இன்னொரு சைடு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே கல்யாணமும் நடந்து முடியுது. அப்பயும் அவன் வரல. இதுக்கு மேல அவன் எங்க சார் போயிருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அப்செட். டிஜிபி உங்களுக்கு கொடுத்த நாளும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அவர் கேட்டாரு அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரே பதில தான் சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சிசிடிவி கேமரால இருக்க ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் அழிக்கணும். அதுவும் நம்மள அழிச்சுதான் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு பிளானை ஒண்ணு போடுறாங்க. அங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளே பாத்தீங்கன்னா இவங்களோட ஆளு ஒரு 4-5 பேர் போய் உட்காந்துடுறாங்க. திடீர்னு அவங்க கற்களை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன் மேல அடிக்க இவங்களும் வெளியே வந்து அவங்க எல்லாரையும் அடிச்சு துரத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்தை கலைச்சி விட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க செட் பண்ண ஆளையே உள்ள வர வச்சு அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா முதற்கொண்டு அங்க இருக்கிற சிஸ்டம் வரைக்கும் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிடுறாங்க. இதனால அந்த நபரை போட்டு அடிச்ச எவிடன்ஸ் எல்லாமே காணாம போயிடும். இதே சமயத்துல இன்னொரு சைடு ஹீரோயினும் பாத்தீங்கன்னா தன்னோட ஹஸ்பண்டே நீ அலைய விட்டுட்ட அப்படின்ற மாதிரி அந்த நபருக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால நானே செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு போய் தன் கையால செஞ்ச மீன் குழம்பு பரிமாறிட்டு இருக்காங்க. இந்த சைடு இவரும் பாத்தீங்கன்னா தன்னோட மனைவியை கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கை ஒன்று செட் பண்ணியிருப்பாரு. தேவைப்படுற நேரத்தில் தன்னோட மனைவி என்ன பேசுறா அப்படின்றத பார்த்துருப்பாரு. அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரால செக் பண்ணும்போது தன்னோட மனைவி அந்த நபர்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். இதனால சந்தேகப்பட்டு அவங்க என்ன பேசுறா அப்படின்ற மாதிரி விட்டு கேட்கும்போது மீன் குழம்பு நல்லா வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு பதிலா நீங்க ரொம்ப நல்லா வச்சிருக்கீங்கன்னு ஒரு வாய்ஸ் கேட்க அந்த நபரோட வாய்ஸ் தான் இது அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்கு ஓடியார ட்ரை பண்றாரு. இந்த விஷயம் கான்ஸ்டபிள் மூலமா ஹீரோயினுக்கு தெரிய வர அவர் வர்றதுக்குள்ள இந்த நபரை பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிடுறாங்க. அவன் வந்தவனே ஸ்வீட் செய்யற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட அவரு கழுத்தை பிடிச்சி அவன் எங்கன்னு கேட்குறாரு. என்னை அடிக்காதீங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு நம்பிக்கையே இல்லை. டாக்டருக்கு ஃபோன் அடிச்சா ஆமா அவள் பிரெக்னெண்டா தான் இருக்கா, இனிமேல் நீ அவளை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்ல இவரை அடிக்க முடியாம போயிடுது. அது மட்டும் இல்லாம அந்த நபர் எங்க அப்படின்றதும் தெரியல. இதனால எதுவுமே பண்ணாம அன்னைக்கு நைட் அப்படியே தூங்குறாரு. ஆனா அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸை நான் கேட்டேனே அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. இதுதான் பக் வச்சிருக்காரு இல்லையா, இதனால தூங்கிக்கிட்டே இருக்கும்போது பாதியில எழுந்து போய் அந்த பக்ல ஆடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கும். அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த சைடு ஹீரோயினும் பாத்தீங்கன்னா நம்ம பேசுறது எல்லாமே அவருக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி தேடி பார்க்கும்போது அவர் பக்கு வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. வெளியே இருக்க இந்த நபரும் பாத்தீங்கன்னா எல்லா ரெக்கார்டையும் கேட்ட பிறகு ஹீரோயின் அவங்க கூட தான் பேசியிருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்மே பண்ணிட்டுறாங்க. ஆனா அவன் இப்ப எங்க போனா அப்படின்றது தெரியாது இல்லையா. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு அடுத்த நாள் ஒரு வீடியோ ஒன்று வருது. என்னோட எல்லாத்துக்குமே அந்த போலீஸ் தான் காரணம். அது மட்டும் இல்லாம அவரோட மனைவி உதவியா தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி டிஜிபி முதற்கொண்டு எல்லாருக்கும் அந்த நபர் வீடியோ அனுப்பிட்டு இருப்பாரு. இப்ப இவரோட லைஃபே செக்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. அந்த நபருக்கு என்ன ஆனாலும் இவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவர் முன்னாடி வந்து உட்காடுறாங்க. சீனி நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி காஃபில கேட்டுட்டு இனிமேல் உன்னால எதுவும் பண்ண முடியாது, அவன் போய் சரணடைஞ்சிட்டா அப்படின்னா எல்லாத்தையும் முடிஞ்சிடும், உன் வேலையும் போயிடும். அது மட்டும் இல்லாம நீ என்னை அபியூஸ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு வீடியோ வேணும், டிவோர்ஸும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் பார்த்தீங்கன்னா நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன், ஆனால் அபியூஸ் பண்ணதா நான் வீடியோலாம் தரமாட்டேன், அதை தந்துட்டேன்னு வையா நான் ஜெயிலுக்கு போகணும், எனக்கு நான் மூளை இல்லைன்னு நினைச்சியா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காரு. இவர் பண்ண விஷயங்கள் இவர் அடிச்சது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஹீரோயின் இவருக்கு மேல ஒரு பிளான ஒன்று போட்டிருப்பாங்க. இவர் பேசின எல்லாத்தையுமே இவர் ஒரு பக் வச்சிருந்தார் இல்லையா, அந்த பக் உதவியோடய ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் அவருக்கு தெரிய வர பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த ஆடியோவை யார் வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த நபர் வச்சிருக்காருன்னு சொன்னோடனே அந்த நபரை தேடி போக ஆரம்பிக்கிறார். இந்த நபரும் பாத்தீங்கன்னா அந்த ஆடியோவை வேகமா எடுத்துக்கிட்டு டிஜிபி ஆபீஸ்க்கு போய் சரணடைஞ்சிட்டாரு. டிஜிபி அந்த ஆடியோவை கேட்டு எல்லா உண்மைகளும் தெரிய வர ஆரம்பிக்குது இல்லையா. டொமஸ்டிக் வயலன்ஸ் யார் பண்ணாலும் தப்புதா அப்படின்ற மாதிரி இவர் மேலேயே கேஸை போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறார். ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவர் பழி வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருக்க இந்த சைடு இந்த ஜெயிலுக்கு போற நபரும் பாத்தீங்கன்னா தன்னோட தங்கச்சியை போய் மீட் பண்றாரு, தன்னோட தங்கச்சி ஹஸ்பண்டையும் மீட் பண்றாரு. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரும் பரவல முடிஞ்சு உள்ள போயிடுறாரு. அண்ட் ஹீரோயின் இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கே போகல அப்படின்ற மாதிரி பேக் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அதே ஸ்டேஷனுக்கு போக அதே பிச்சைக்காரர் என்னம்மா சந்தோஷமா திருப்பி நீ நல்ல முடிவு எடுத்திருக்க போல அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் முன்னாடியே நான் தவறான முடிவு எடுத்துட்டு தான் வீட்டுக்கு போனேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா நீங்க ஏன் அப்ப சொல்லலன்னு கேட்க எதுவா இருந்தாலும் நீ பட்டாதாமா தெரியும், நல்லதோ கெட்டதோ நீதாமா அதை முடிவு பண்ணணும்னு சொல்ல அவங்க ஒரு புன்னகையோட அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த படமும் முடியுது.